வணக்கம், நான் முத்துக்குமார். இது எஸ்எஸ் டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடியில் நம்ம ரீசெண்டாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் என்னென்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஒரு நிமிஷம், பட்ஜெட்னா உங்களுக்கு எப்போதுமே பட்ஜெட்டை பற்றி ரொம்ப டவுட் கேட்குறீங்க. எல்லா வீடியோலையும் நான் பட்ஜெட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க. இந்த பட்ஜெட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, என்டையர் ரூமும் அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் ஆடியோ வீடியோ எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் கேலிப்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடியில் நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண 4K அல்ட்ரா HD டால்பி அட்மாஸோட சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமரோட நேட்டிவ் பிளேஸ் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டூத்துக்குடி. இவங்க லேட்டஸ்ட்டாக பில் பண்ண வில்லாக்கில் ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹோம் தியேட்டர் பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரை முதல்ல உடனே அவங்க ஒரு நியர்பை ஒரு 78 பீப்புள்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் டெமோ போனாங்க. சென்னை அந்த மாதிரி ஏரியாவில் டெமோ போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு கொட்டேஷன்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நியர்பை ஒரு 7th or 8th தான் நம்மக்கிட்ட லாஸ்ட்டில் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. நான் அந்த மாதிரி ஒரு டெமோ பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி சார் வாங்க சார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் டெமோ பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே நாங்கள் என்ன காட்டியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம காட்டியிருந்தது ஒரு சிம்பிளான ஒரு ஆடியோ சிஸ்டம், அதுவும் கஸ்டமைஸ்ட் ஆடியோ சிஸ்டம் தான் காட்டியிருந்தாங்க. மீதி அவங்க போன இடத்துல எல்லாமே பிராண்டட் சிஸ்டம்ஸ் தான் காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கஸ்டமருக்கு எங்களோட அவுட்புட் நல்லா இருந்துச்சு, ஆடியோட அவுட்புட் நல்லா இருந்துச்சு, வீடியோட அவுட்புட் இருந்துச்சுனால அவர் இம்ப்ரெஸ் ஆகி நம்மக்கிட்ட கோட் சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் கோட் சப்மிட் பண்ணும்போது தான் ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இவங்க பார்த்துருந்த எல்லா இடத்துலையுமே இவர் சொல்லியிருந்த பட்ஜெட் என்னென்னா, சொல்லியிருந்த பட்ஜெட் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பட்ஜெட்லேருந்து 1 lakh கம்மியாக கொடுத்துருந்தாரு. எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா எல்லாருமே ஒரு 5.1 and 7.1 மட்டும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. உடனே சார்கிட்ட நாங்கள் பேசணும். சார், இந்த கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 5.7.1 பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு 1 lakh நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. நான் உங்களுக்கு 4K அல்ட்ரா HD ப்ளஸ் டால்பி அட்மாஸ் சிஸ்டம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார். 11 சேனல் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி பண்ண முடியுமா அப்படின்னாரு. எஸ் சார், கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நம்ம கோட் சப்மிட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்டையர் ரூமோட டிசைன் அண்ட் டெக்னாலஜியை நாங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணோம். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்த ரூமோட அக்கோஸ்டிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரூமில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏவி எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஏவி எக்யூப்மெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அக்கோஸ்டிக்ஸ் எப்படி நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஏவி எக்யூப்மெண்ட்ஸில் இந்த ரூமில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்சனில் TW7100 4K அல்ட்ரா HD லேம்ப் பேஸ்ட் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொஜெக்டர் மோர் தென் ஒரு 10 to 15 ப்ரொஜெக்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்றைக்கு வரைக்கும் அல்ட்ரா டைனமிக் பிரைட்னஸ் அண்ட் பட்ஜெட்டில் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஜெக்டர் தான்.
ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது 135 இன்ச். எப்போதுமே நாங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் வாலை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ப்ராஜெக்டே பண்ணுவோம். அப்போ தான் ஒரு குட் அண்ட் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்டு அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா உள்ள ஸ்க்ரீனோட சைஸ் எவ்வளோ பெரிய லார்ஜராக இருந்தால் தான் அது மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் எப்போதுமே அக்கோஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் எலைட் பிராண்டில் அக்கோஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் சினி ஒயிட்டில் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டர் கனெக்டட் ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ கேபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இஎம்எஃப் அண்ட் லாசஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் பியூரான ஒரு வீடியோ விசிபிலிட்டி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளும் ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். இங்கே நாங்கள் வந்து ஏவிஆர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏவிஆர் வந்து இது வந்து என்ட்ரி லெவலான ஒரு ஹோம் தியேட்டர் அப்படிங்கிறனால இங்கே நாங்கள் ஏவிஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏவிஆர் பார்த்தீங்கன்னா Denon 3800H யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 9 சேனலில் டைரெக்டாக நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு 2 சேனல்ஸ் வந்து அட்மாஸை வந்து தனியாக ஒரு ஆம்ப் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் ப்ரொவிஷன் பண்ணி 11 சேனல் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ், இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் வந்து ஆல்ரெடி இவர் வந்து கஸ்டமைஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்துருந்தாரு. அதோட கிளாரிட்டி அண்ட் அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சார் வந்து இதே சிஸ்டம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து அந்த என்ட்ரி லெவல் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ்லாம் காட்டியிருந்தோம். இன்னொன்று எனக்கு இது வந்து பிடிக்கலை, இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் என்னதோ அதை கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. ஒன்றா நாங்கள் ட்ரைவ்ஸ் எல்லாமே இம்போர்ட் அவுட் பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ட்ரைவ்ஸ் எப்படி இருக்குது, ஏவிஆர்லேருந்து என்ன அவுட்புட் வரும், அதோட இம்பிடன்ஸ் என்ன இம்பிடன்ஸு, அதோட சென்சிட்டிவிட்டி எவ்வளோ நம்மளுக்கு ரூமுக்கு தேவைப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிராஸ் ஓவர்ஸ்லாம் பில்ட் பண்ணுறோம். பில்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம், எப்படி நாங்கள் கிராஸ் ஓவர் மேட்ச் பண்ணுறோம், எப்படி நாங்கள் இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு 90 to 91 dB அந்த லெவலில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன் அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கிற ஏவிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட்டான ஒரு ஏவிஆர். ஸோ ஒரு 91 dB இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு 90 to 91 dB வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு மிட் செக்மெண்ட் ஏவிஆரால் மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும். ஒரு ஹையர் வாட்டேஜான ஏவிஆர்னா சென்சிட்டிவிட்டி டிபி லெவலை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு 89 dB 88 dB 86 dB வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஏவிஆர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம 91 dBக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் சிஸ்டம் வந்து ஏற்கனவே சார் வந்து நம்ம பார்த்துட்டு போனதில் நம்மளோட சப்வூஃபர் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நம்ம டபுள் சப்வூஃபர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கஸ்டமைஸ் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்வூஃபர் வந்து லோ ஹெட்ஸ், அதாவது உங்களுக்கு 15 ஹெட்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்வூஃபர். ஈச் சப்வூஃபர் ஆம்பும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 1000 watts சப்வூஃபர் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டொரடல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நல்ல ஹெவியான பவர் இருக்கும். ஆனால் சப்வூஃபர்ஸோட கெப்பாசிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 600 watt to 700 watts தான் வச்சுருப்போம். எப்போதுமே ஒரு சப்வூஃபரை காட்டிலுமே 1.5 times வந்து அந்த ஆம்போட வாட்டேஜ் வந்து கூட இருக்கணும். அப்படி கூட இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும் பொழுது அந்த ஹெட்ரூம் வேல்யூஸ், அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு தண்டர் எஃபெக்ட், அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து எந்த விதமான
டிஸ்டாரேஷன் இல்லாமல் கிளியராக கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஏபி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே இருக்கிறது. ஏன்னா கிளாஸ் டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹை ஃபிடிலிட்டி ஆடியோவில் வராது. ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ எல்லாமே வந்து கிளாஸ் ஏபியில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து கிளாஸ் ஏபிலேயே வந்து இந்த சப்வூஃபர் சிஸ்டம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சப்வூஃபர் சிஸ்டம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அக்கோஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேனல் பேஸ்டு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னீங்கன்னா எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அக்கோஸ்டிக்ஸுக்கு ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட் தான் இருக்கும். நாங்கள் அக்கோஸ்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இங்கே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைட்டிங்கும், அக்கோஸ்டிக்ஸில் என்ன தேவை, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்க அக்கோஸ்டிக்ஸ் மெத்தடில் இங்கே சப்வூஃபர் வந்து ரூமோட சைஸ் வந்து சின்ன சைஸு, பட் ஆனால் சப்வூஃபர் வந்து டபுள் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு ஹெவியான ஒரு பஞ்ச் கிடைக்கும். ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் டாப்பர் மெத்தடில் அண்டு அந்த லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து கரெக்டாக லாக் பண்ணி அந்த ரூமுக்கு மட்டும் கரெக்டான ஒரு பேஸ் எஃபெக்ட் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். அதேமாதிரி மிட் ஃப்ரீக்வன்சியும் லோ ஃப்ரீக்வன்சி வந்து சுத்தமாக வந்து கட் பண்ணாது, அண்டு மிட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு மீடியமாக கட் பண்ணும். ஆனால் அதே சமயத்தில் எக்கோ அண்ட் ரிவர்பிங் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிமுலேட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த ரூமுக்கு இந்த காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இந்த டிபி கிடைக்குன்னா எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சாம்பிளிங் வந்து சிமுலேட் பண்ணுவோம். சிமுலேட் பண்ணி அதோட அவுட்புட் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அக்கோஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருந்தனால ரொம்ப பிரமாதமாக வந்துருச்சு. சிம்பிளான அக்கோஸ்டிக்ஸ் தான், ஆனால் பிரமாதமான ஒரு அவுட்புட்டு கொடுத்துருக்கு. இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சீலிங் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 2x2 அக்கோஸ்டிக் டைல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதே சமயத்தில் அக்கோஸ்டிக்லேயும் இந்த சீலிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக ஒர்க் பண்ணுறதுனால இந்த டைப் ஆஃப் சீலிங்கை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஃப்ளோரிங்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து கார்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சூப்பரான ஒரு அக்கோஸ்டிக் டைப்பில் இருக்கக்கூடிய கட்பெல் டைப்பு கார்பெட்டு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே 6 ஸ்பேசஸுமே உங்களுக்கு இந்த ரூம் ஃபுல்லுமே அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் என்ன பண்ணாங்கன்னா சாரோட ரிலேட்டிவ் வந்து அவரோட ரிலேட்டிவ் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தார். ஒரு சீனியர் இன்ஜினியர், ஆல்சோ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு, பர்டிகுலர்லி இன் ஆடியோ அண்ட் வீடியோ ஃபீல்டு. ஆல்ரெடி ஒரு டூட்டுக்குரியில் ஒரு தேட்டரில் அந்த காலத்திலே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் பர்சன், ரொம்ப சீனியர் பர்சன். சார் வந்து அந்த அவங்க ரிலேட்டிவை கூட்டிகிட்டு வந்துட்டு எங்களோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன நாங்கள் யூஸ் பண்ணுறோம், என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கிராஸ் ஹவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொஜெக்டர் என்ன கேபிள்ஸு, அது மாதிரி ஸ்பீக்கர் கேபிள்ஸ் எல்லாமே நாங்கள் 14 AWG தான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். OFC கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த கேபிள்லேருந்து எல்லாமே அவங்க செக் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி ஆன் பண்ணி அவுட்புட் பார்த்துட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக ஒரு கஸ்டமைஸில் நான் எதிர்பார்த்ததில் ரியல் ஒரு தேட்டர் எஃபெக்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க, ரியலி அப்ரிஷியேட் அப்படின்றதாங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஏன் வந்து நீங்கள் பிராண்டு ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா, என்ட்ரி லெவல், அதாவது ஒரு மிட் லெவல் அண்ட் என்ட்ரி லெவலில் இருக்குது. ஆனால் அவர் கேட்குற அவுட்புட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை எண்டு ஆடியோ எக்யூப்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த ஹை எண்ட் ஆடியோ எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து கண்டிப்பாக பிராண்டால் என்னால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, ட்ரைவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக வாங்கி ஒவ்வொரு ட்ரைவையும் தனித்தனியாக நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ட்ரைவும் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட QTS ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா ரிப்போர்ட்டுமே அதோட சர்டிஃபிகேஷனோட நம்ம வாங்கி அந்த ரிப்போர்ட்டு பிரகாரம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா என்க்ளோசர் பில்ட் பண்ணுவோம் அண்ட் கிராஸ் ஓவர் பில்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணும் அந்த மேட்சிங் கிராஸ் ஓவர் வந்து மேட்ச் பண்ண தெரியணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று கஸ்டமைஸ் இருக்குது அண்ட் பிராண்டட் ஒன்று இருக்குது. இந்த கஸ்டமைஸ்டுங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் உள்ளுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ்
பண்ணுறோம், என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம், என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம், என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன அவுட்புட் கொடுக்குது, அந்த அவுட்புட்டை நீங்கள் வந்து லிசன் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மெயின் டோர் ரெடி பண்ண போகிறீங்க. ரெடி பண்ண போகும்போது அங்கே அந்த மெயின் டோர் வந்து கஸ்டமைஸ்டும் இருக்கும், பிராண்டடும் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து இந்த கஸ்டமைஸ்டை தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன், என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வந்து என்ன வுட்டு போடுறாங்கன்னு தெரியும், என்ன லாக் பேட்டர்ன் போடுறாங்கன்னு தெரியும், என்ன டிசைன் இருக்குன்னு தெரியும், அந்த டோரோட ஸ்ட்ரென்த் அண்ட் குவாலிட்டி என்னங்கிறது தெரியும். பிராண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த வசதி இல்லை, என்ன வசதி இல்லை, நம்மளால் அது செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பபிலிட்டி இல்லை, ஆர் நம்மளுக்கு வந்து ஒரு கார்பெண்டர் கிடைக்கல, ஆர் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு வுட்டு கிடைக்கல அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ வி ஹவ் கோ டு ஃபார் தி பிராண்டட். ஸோ நம்ம வந்து இதில் நம்மளுக்கு அந்த நம்மளை பற்றி அதுக்கு பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது, அதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். பொதுவாகவே இந்த கஸ்டமைஸ்டுக்கும் ஒரு அசம்பிளுக்கும் ரொம்ப ஒரு கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அசம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, கடையிலிருந்து ஒரு எக்யூப்மெண்ட் கேட்குறீங்க, ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஸ்பீக்கரை வந்து கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்பீக்கருக்கு வந்து எந்த விதமான QTS ரிப்போர்ட் இருக்காது, அதோட பேசிக் நாலேஜ் தான் தெரியும். அது வந்து அவங்க கொடுக்குற வாட்டேஜ், அப்புறம் இம்பிடன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் சவுண்டு குவாலிட்டியை அவங்க காதால் கேட்பாங்க, அவ்வளோதான். பட் வந்து கஸ்டமைஸ்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன பிராண்டில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸுக்கு இருக்கக்கூடிய டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஃபுல்லுமே நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட், ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், ஒரு டிரான்சிஸ்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன ரெசிஸ்டராக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி காம்பனண்ட்டுக்கும் நாங்கள் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் பிரகாரம் அதோட அவுட்புட் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நாங்கள் செக் பண்ணுவோம். இது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியை தாங்குது, எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறதுக்கு சாம்பிளாக நாங்கள் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணி த்ரோ பண்ணியே பார்ப்போம். அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் பண்ணிடுவோம். ஸ்மாஷ் பண்ணி அதுக்குள்ளே காயில் எப்படி இருக்குது, அதோட வைண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி இதெல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நாங்கள் திரும்ப வந்து டைரெக்டாக வந்தோடனே இந்த ப்ராடக்ட் வந்து உடனே வந்து பண்ண மாட்டோம். இதுக்கு சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த என்க்ளோசர் டிசைனுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த என்க்ளோசர் டிசைனை நாங்கள் ரெடி பண்ணி அதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி அது கேலிப்ரேட்டட் மைக் வச்சு அதோட அவுட்புட் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு, ஒரு அக்கௌஸ்டிக்ஸ் ரூமுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட அவுட்புட் எப்படி வந்துட்டுருக்கு, அதில் லோ ஃப்ரீக்வன்சி கொடுப்போம், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக கொடுப்போம், சைன் வேவ் வந்து கொடுத்து பார்ப்போம். சைன் வேவ் கொடுக்கும் பொழுது 20 ஹெர்ட்ஸ் கொடுக்கும் பொழுது இவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிபி லெவல் சென்சிட்டிவிட்டி அது இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக மெஷர்மெண்ட் பண்ணி ஃபைனலாக தான் இது நம்ம கொடுப்போம். இது வந்து ஸோ டெய்லர் டெக்மெண்ட்னால சிஸ்டம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு உள்ள டேஸ்ட்டுக்கு இது நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கஸ்டமைஸ்டு ஸ்பீக்கர் சிஸ்டத்தோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது நீங்கள் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸில் எங்களோட கஸ்டமைஸ் ஸ்பீக்கர்ஸை டேரெக்டாகவும் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். பிகாஸ் வி ஆர் இன்ஜினியர்ஸ். நம்மளுக்கு தெரியும் என்னென்ன காம்பனன்ட்ஸு, என்னென்ன வாட்டேஜ் கொடுக்குது, என்னென்ன பொருள் கொடுக்குது, அதுக்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஏவிஆரோ எந்த விதமான ஒரு காம்பனன்ட்ஸோ ஃபெயிலியர் ஆகி வந்து சரித்திரமே கிடையாது. நீங்கள் வந்து ஓப்பனாக இந்த கஸ்டமர்ஸ் நான் வந்து ஓப்பனாகவே பதிவு பண்ணுறேன், இந்த ஏவிஆர் வந்து ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த கஸ்டமைஸ்ட் எடுக்கக்கூடிய பொருள் வந்து நீங்கள் என்ன பட்ஜெட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறும். அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் போனீங்க அப்படின்னீங்கன்னா லோவாக தான் இருக்கும். ஹையர் பட்ஜெட்டில் போனீங்கன்னா அதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மொத்தத்திலே வந்து ஒரு 30,000க்குள்ளே ஒரு 5.1 ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். இதே இது வந்து 25,000 30,000க்கு எனக்கு ஒரு ஃப்ரண்ட் டவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து ஸ்லீம்லெஸ்ஸாக இருக்கும், எக்ஸலண்ட் அவுட்புட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த தேட்டரில் பில் பண்ணோம். இந்த கஸ்டமரும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தார். சார்கிட்ட நாங்கள் பேசணும், சார் நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் வந்து இதோட அவுட்புட்டை சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஷையாக இருந்தார். இல்லை எனக்கு வீடியோலாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சார் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் வந்து இந்த ஹோம் தேட்டர் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து எடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, சம் விஐபிஸ் இருப்பாங்க, விவிஐபிஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டாங்க. யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, தே டோன்ட் லைக் டாக்டர்ஸாக இருப்பாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இது வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களோட நேமோ ஃபேஸோ வரக்கூடாது, வீடியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சாரும் இந்த வீடியோவில் வரல. நீங்க ஹண்டர்ஸா இருக்க போறீங்க.
டீமன்ஸ் இப்பவும் நம்ம உலகத்தை வேட்டையாடிட்டு இருக்காங்க. நம்மளோட ஆத்மாக்களை திருடி அதோட சக்தியை அவங்க கிங் குயிமாக்கு அனுப்புறாங்க. அப்பதான் நம்மள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த ஹீரோஸ் பிறந்தாங்க. இருளை திரும்ப விரட்டி அடிக்கிற மேஜிக் வாய்ஸஸோட பிறந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கும். இது ஒரு கனெக்ஷனா வச்சு முதல்ல வந்த ஹண்டர்ஸ் நம்ம உலகத்தை காப்பாத்த ஒரு ஷீல்டை உருவாக்குறாங்க. அதுதான் ஹார்மோன். இந்த மாதிரி பட்ஜெட்டில் நிறைய ஹோம் தியேட்டர்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய 1-2 இல்லை, எக்கச்சக்கமான ஹோம் தியேட்டர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேரி ஆகும் அண்ட் பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்ன வேரி ஆகும். பிகாஸ் அந்த ரூமோட சைஸு, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு லேசர் ப்ரொஜெக்டர் போகணும்பாங்க, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 150 இன்ச்சஸ் வேணும்பாங்க, ஒரு கஸ்டமர் வந்து அக்கோஸ்டிக்ஸில் வந்து எனக்கு எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுங்கம்பாங்க, ரெக்லைனர்ஸ் கொடுங்கம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பட்ஜெட்டில் அடிஷ்னலாக இந்த கஸ்டமர் ஸ்பெண்ட் பண்ண தொகை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 50,000 தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த லைட்டிங் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு 10,000 to 15,000, அந்த சீட்டிங் பார்த்துருப்பீங்க, அந்த சீட்டிங்க்கு ஒரு 25,000 to 30,000 தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக பட்ஜெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணணும், பட்ஜெட்டில் உங்களோட வில்லாவில் நீங்கள் பண்ணணும், சிம்பிளிஃபைடாக ஒரு நீட் அண்ட் கிளியராக பண்ணணும் அண்டு பக்கா சர்வீஸோட எல்லாமே பண்ணணுன்னீங்கன்னா நீங்கள் எங்கள் எஸ்எஸ் டிஜிட்டலை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எதோ ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ எங்களுக்கோ டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. நீங்கள் இந்த ஆதரவு கண்டினியூஸாக தொடரும். இன்னொரு சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.